Hi, welcome back to our channel. In this video, I am going to explain about the digital electronics topic, that is signed number codes. So in mathematics, positive numbers are represented as unsigned numbers. So positive numbers வந்து நம்ம sign எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதே டைம் நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக சம் நெகட்டிவ் சைன் வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். அதான் இந்த ரெண்டு பேரால் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். Three main signed binary number codes are used. So binary number codesல வந்து இது நம்ம யூஸ் பண்ணுறோம், 3 சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். One is sign magnitude, second one is ones complement, and the third one is two's complement. So இதை பற்றி தான் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். An 8-bit binary number, that is a byte, can have value ranging from 0 to 255. ஓகேவா, 0லேருந்து 255 வரைக்கும் வேல்யூஸ் வந்து ரேஞ்ச் ஆகும். அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளோ பிட்டு வந்து அதில் கொடுத்துருக்கோமோ அதை வந்து 2 power 8ல் பண்ணணும். 2 power 8 8-bit பைனரி நம்பர்ஸ்னால் அதோட வேல்யூஸ் வந்து எப்படி ரேஞ்ச் ஆகும் அப்படின்னா 2 power 8, that is 256 different combinations of bits forming a single 8-bit byte. அதுவே வந்து 3 அப்படின்னா 2 power 3, that is equal to 8 different combinationல வந்து இருக்கும். அதுவே வந்து 2 power 2 ரெண்டு இது தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 power 2 equal to 4. ஸோ 4 different combinations. 2 bit அப்படின்னா 0 0 0 1 1 0 1 1. ஸோ 4 different combinations தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து எவ்வளோ பிட் வச்சு எவ்வளோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 power that bit value. 8 bit அப்படின்னா 2 power 8 equal to 256 different combinations. ஸோ வந்து 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் 0 to ஒரு இது கம்மி பண்ணி 255 அப்படின்ற வேல்யூ வரைக்கும் வரும் அதில். நெக்ஸ்ட் பாருங்கள், பைனரி அடிஷன் அப்படின்னா அதில் மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 0 + 0 equal to 0, 1 + 0 equal to 1, 1 + 1 equal to 0. ஆனால் அதில் என்ன வரும் அப்படின்னா கேரி 1 வரும். அதே மாதிரி 1 + 1 + 1 equal to 1, that is கேரி 1. கேரி 1ம் அதோட ரிசல்ட் வந்து 1மா இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதில் வர்ற காம்பினேஷன்ஸ். இவ்வளோ தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடிஷனில் வரப்போ 0 + 0 வரும். ஸோ அதோட ரிசல்ட் வந்து 0, 1 + 0 வரும். ஸோ அதோட ரிசல்ட் வந்து 1, 1 + 1 வரும். அதோட ரிசல்ட் வந்து 0, பட் கேரி வந்து 1 வரும். 1 + 1 + 1 equal to ரிசல்ட் வந்து 0, கேரி வந்து 1 வரும். ஸோ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 1 + 1 அப்படின்னா 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் தவிர இது வந்து எந்த ரெக்கார்டிக்கல் இதுவுமே கிடையாது. ஸோ 1 + 1 equal to 10 அப்படின்னா 0 எழுதிட்டு நம்ம வந்து 10 வந்து கேரியில் போடுவோம். நம்ம நார்மலாக அடிஷன் பார்த்தப்போ அது மாதிரி பண்ணுவோம், அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். ஸோ 1 + 1 + 1, that is 111, 1 + 1 + 1 அது மாதிரி வந்ததுன்னா 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம 1 எழுதிட்டு இந்த 1 வந்து நம்ம கேரியில் போடுவோம் அது மாதிரி. ஸோ இந்த காம்பினேஷன் தான் வரும், வேறு எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸுமே இதில் கிடையாது பைனரி எடிஷனில். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 1 1 1 வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1 + 1 வந்து என்ன சொல்லியிருக்கேன், 10ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 + 1னா 10னா 0 போட்டுட்டு அந்த 1 வந்து நம்ம கேரியில் போடுவோம். அகெயின் வந்து இந்த 1 + 1 equal to 10 அப்படின்னு வரும். ஸோ நான் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், இப்போ 1 1 1 அது கூட 1 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1 + 1 equal to 0, that is 10. 10ல் வந்து 0 போடுறோம், கேரி இங்கே 1 வருது. நெக்ஸ்ட் பாருங்கள், கேரி இருக்கிறதுனால அதையும் சேர்த்து தானே ஆட் பண்ணுவோம். அதனால் 1 + 1 + 1 அப்படின்னா இந்த கண்டிஷன் வருது இல்லைங்களா. அப்போ வந்து 1 வருது வித் கேரி 1. ஸோ இந்த பக்கம் 1 போட்டுடுறோம். தென் 1 + 1னா எந்த இது 10 தானே நமக்கு. ஸோ 0 போட்டுட்டு மேலே கேரி போடுறேன். டைரெக்டாக இங்கே எந்த நம்பர்ஸுமே இல்லாததுனால கேரி வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் ரிசல்ட்டாக வரும். ஸோ இதுதான் வந்து பைனரி அடிஷன் பேசிக். இது தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பண்ண முடியும். அதுக்காக இந்த பேசிக் வந்து பார்த்துக்கோங்க. Next, since it is only possible to show magnitude with a binary number, the sign plus or minus is shown by adding an extra sign bit. ஸோ பைனரி நம்பரில் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அதையும் நம்ம எதுவாக தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும், சம் 0 or 1 தான் பண்ண முடியும். ஏன்னா பைனரி நம்பரில் வேறு டிஜிட்டே கிடையாது. 0 டிஜிட் யூஸ் பண்ணுவோம் ஆர் 1ங்கிற டிஜிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டையுமே வந்து நம்ம 0 1 வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 0 வந்து பாசிட்டிவ் நம்பர் இண்டிகேட் பண்ண அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க.
மோரோவர் நெகட்டிவ் நம்பரை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒன்னுங்கிற பிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதான் அதில் போட்டிருக்காங்க. சைன் பிட் 0 இண்டிகேட்ஸ் பாசிட்டிவ் நம்பர், சைன் பிட் 1 இண்டிகேட்ஸ் நெகட்டிவ் நம்பர். ஸோ பாசிட்டிவ் சைன்ட் பைனரி நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 4 பிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 1 0 1 அப்படின்னா 4 பிட் சைன்ட் பைனரி ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா 4 பிட்டில் வந்து நம்ம ஒரு பிட்டை வந்து சைன் பிட்டாக யூஸ் பண்ணிப்போம். ரிமைனிங் 3 பிட்ஸை தான் வந்து நம்ம மேக்னிடியூட்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், பாசிட்டிவ் அப்படின்னால மேக்னிடியூட் இதில் வந்து என்ன வேல்யூஸ்னாலும் கொடுத்துக்கலாம். பட் வந்து இந்த சைன் பிட்டில் வந்து 0 இருக்கணும். அப்போ தான் வந்து அதை பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்கள் 4 பிட் இருக்குது, 1 2 3 4 இருக்குது. ஸோ இதில் எம்எஸ்பி அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதான் அந்த லெஃப்ட் மோஸ்ட் சைடில் வந்து இருக்கிற அந்த லாஸ்ட் பிட்டை தான் வந்து நம்ம சைன் பிட்டாக யூஸ் பண்ணுவோம். அதே நெகட்டிவ் சைன்ட் பைனரி நம்பரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிற இதில் வந்து 1 யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 இண்டிகேட்ஸ் தட் இட்ஸ் நெகட்டிவ் நம்பர். இது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 1 பார்த்தோம் அப்படின்னா, இல்லை 0 இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் அந்த 3 பிட்ஸ் தான் வந்துட்டு மேக்னிடியூட், அந்த நம்பரோட வேல்யூ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல 101 அப்படிங்கிறது 5. ஸோ இதில் வந்து +5 அப்படின்னு இது பண்ணுது, இது வந்து -5 வந்து இண்டிகேட் பண்ணுது. இது வந்து மேக்னிடியூடு அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனா அந்த மெத்தட் படி தான் இந்த இண்டிகேஷன் ரெப்ரசன்டேஷன். The disadvantage here is that whereas before we had a full range n bit unsigned binary numbers, so n bit unsigned அப்படிங்கிறப்போ நம்ம n bits யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த n பிட்டுமே அந்த பைனரி நம்பர்ஸ்க்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் வந்து இங்கே எப்படின்னா ஒரு பிட் வந்து நம்ம சைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதனால n-1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், n-1 அப்படிங்கிறது டோட்டலாக வந்து இப்போ 8 பிட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு பிட் வந்து சைனுக்கு போயிடும். ஸோ n-1 பிட்டு தான் வந்து நம்ம அந்த பைனரி நம்பர்ஸ்க்காக கொடுக்குறோம். ஸோ கிவிங் அ ரெடியூஸ்டு ரேஞ்ச் ஆஃப் டிஜிட்ஸ். ஸோ 8 பிட் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம வந்து 7 பிட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2^7 காம்பினேஷன்ஸ் தான் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா -2 அதோட ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா -2^n-1 -1 2 +2^n-1 -1. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு 4 பிட் வந்து சைன்ட் பைனரி நம்பர் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 பிட் வந்து நம்ம சைன் பிட்டுக்காக பண்ணிடுறோம். ரிமைனிங் 3 பிட்ஸ் தான் வந்து மேக்னிடியூட்காக பண்ணுறோம். அதனால தான் நம்ம வந்து n-1 அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா 4ங்கிறது தான் மொத்த டோட்டல்னாலும் அதில் வந்து நம்ம 3 தான் வந்து யூஸ் பண்ணுறோம் மேக்னிடியூட்காக. அதனால தான் 4-1 நீங்கள் யூஸ் பண்ணுறோம். -1 அப்படிங்கிறப்ப அந்த டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து மேக்னிடியூடுலேருந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சைன் பிட்டுக்கு யூஸ் பண்ணுறதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா -2^3 -1. ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம். பட் அதில் வந்து நம்ம 1 வந்து ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ 4 பிட் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து என்ன வரும் அப்படின்னா -7லேருந்து +7 வரைக்கும் தான் நம்மளால் அதில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதான் இந்த ஃபார்முலாஸில் வந்து சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சைன் மேக்னிடியூட் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து 1510 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து நம்ம 6 பிட் நம்பராக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 அப்படின்னு 10 111 1111 the base 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து 2310 அப்படின்னு வந்து 6 பிட் நம்பர் அப்படின்னா அந்த 6 பிட்டுமே வந்துட்டு ஹோலாக வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ப்ளஸ் அப்படிங்கிறப்போ வந்து 0 வந்து இங்கே இது பண்ணுது. இந்த இடத்துல வந்து மைனஸ் அப்படிங்கிறதுனால 1 நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். இங்கேயும் மைனஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 1 கொடுத்துருக்கோம். இதில் வந்து ப்ளஸ்னால ஃபஸ்ட்டு டிஜிட் பாருங்கள் 0 இருக்குது. ஸோ மைனஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து சைன் பிட்டு தானே இது. ஸோ அது வந்து 1ஆக இருக்குது. -3 அப்படின்னாலும் 1ஆக இருக்கும். +5ங்கிறது ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பர்னால 0வாக இருக்குது. ஸோ அந்தந்த சைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் சைன் பிட்டு வந்து சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் அப்படின்னா 1ஆக இருக்கும், நெகட்டிவ் அப்படின்னா 1ஆக இருக்கும், பாசிட்டிவ் அப்படின்னா 0வாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைன் மேக்னிடியூட் ஃபார்மேட் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபார்மான ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ சைன்டு பைனரி நம்பர் பார்க்க போகிறோம். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம போனதிலே பார்த்தோம்.
ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து இன்வெர்ட் பண்ணிடணும். தட் இஸ் 1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை 0ன்னு போடணும், 0 இருக்கிற இடத்துல 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அதுதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ த ஈஸியஸ்ட் வே டு ஃபைண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ சைன்ட் பைனரி நம்பர் வென் பில்டிங் டிஜிட்டல் அரித்மெட்டிக் ஆர் சர்க்கியூட் வச்சு நம்ம வந்து எப்படி ஈஸியாக பில்ட் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து நம்ம இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுவோம். இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணுவோம். ஆப்போசிட்டாக வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த இன்வெர்ட்டர் வந்து அதை என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரலி எ காம்ப்ளிமெண்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேரலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேரலாக யூஸ் பண்ணுறோம் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அப்படியே ஒரு டிஜிட் இருக்குது அப்படின்னா அப்படி இன்வெர்ட் பண்ணுறது தான். 0னா 1ம் 1னா 0மா கன்வெர்ட் பண்ணுறது தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். So next வந்து the main advantage of ones complement is in the addition and subtraction of two binary numbers. So ரெண்டு binary numbers add பண்ணுறதுக்கும் subtract பண்ணுறதுக்கும் தான் நம்ம வந்து எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ones complement யூஸ் பண்ணுறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து அடிஷனாக அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணுற மாதிரியே இருக்கும். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து அடிஷனாக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ லைக் எக்ஸாம்பிள் பாருங்கள், 115 இருக்குது, அதுலேருந்து 27 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 88 வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ வந்து அதோட பைனரி ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். 011100011 அது வந்து எதுக்கு அப்படின்னா 115ஓட பைனரி ஃபார்மேட். அதுவே 27ஓட பைனரி ஃபார்மேட் வந்து 00011011. ஸோ நமக்கு வந்து இப்போ இது வந்து பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ அதை எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். லீவிங் த ஃபர்ஸ்ட் நம்பர் 011100011 அன்சேஞ்ச்ட். ஏன் அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பர், அதனால் நம்ம அதை சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல. நம்ம எதுக்காக ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கிற நம்பரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல -27ஓட ரெப்ரசன்டேஷன் நமக்கு வேணும். பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, வெறும் 27ஓட வேல்யூ தான் இருக்குது. ஸோ -27 வேணும் அப்படின்னா இந்த 27 அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா -27 வேல்யூ கிடச்சிரும். ஸோ பை சேஞ்சிங் ஆல் த ஒன்ஸ் டு ஜீரோஸ் அண்ட் ஜீரோஸ் டு 1 த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 0001111 அது வந்து கிடச்சிரும். ஸோ தேர்ஃபோர் அது எப்படி இருக்கும் அப்படின்னா 000ங்கிறது இங்கே 111 மாறிடுது, 11ங்கிறது இங்கே 00 மாறியிருக்கு, 011ங்கிறது 100 மாறிடுச்சு. ஸோ இதுதான் இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போது இந்த -27ஓட வேல்யூ வந்து இதுதான். ஓகேவா, 27ஓட வேல்யூ இது. ஸோ -27ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 115 ப்ளஸ் கொடுத்து இந்த -27ஓட வேல்யூ கொடுத்துடலாம். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கிடச்ச வேல்யூவையும் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது சம் காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த நெகட்டிவ் வேல்யூவை வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஆட் பண்ணுறோம். இது என்ன வேல்யூ அப்படின்னா இந்த 115ஓட வேல்யூ, இதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த -27ஓட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ சப்ராக்ஷனில் இருக்க காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல பாருங்கள் 1 + 0 1, 1 + 0 1, 0 + 1 1, 0 + 0 0. ஸோ 1 + 0 1, 1 + 1 நம்ம சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 10. அப்போ வந்து இந்த இடத்துல கேரி வரும், 1 கேரி வரும். ஸோ 1 + 1 ப்ளஸ் இந்த கேரி 1ம் சேர்த்தோம் அப்படின்னா 11 வரும் இல்லைங்களா. ஸோ இந்த 1 போட்டுட்டு இங்கே ஒரு 1 போடுறோம். ஸோ 1 + 1 0, அகெயின் ஒரு கேரி வருது. கேரி வந்து இது வரைக்கும் வர இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இது வந்து ஓவர்ஃப்ளோ பிட்டாக இருக்குது இல்லைங்களா, அதை விட்டு வெளியில் வருது, அதனால் அதை ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறத வந்து நம்ம எண்ட் அரவுண்ட் கேரி வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எண்ட் அரவுண்ட் கேரி வேல்யூ வந்து நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறத அப்படி சொல்லுவோம், எண்ட் அரவுண்ட் கேரி வேல்யூ அப்படின்னு. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எண்ட் அரவுண்ட் கேரி வேல்யூ அப்படின்னா ரிமூவ் த ஃபைனல் கேரி அண்ட் ஆட் இட் டு த ரிசல்ட். நம்ம என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கோ அது கூட அந்த ஃபைனல் கேரியை வந்து நம்ம ஆட் பண்ணணும்.
பட் அந்த கேரி வரதை வந்து இக்னோர் பண்ணிடணும். ரிசல்ட் கூட மட்டும் ஜஸ்ட் அந்த ஒன்னை வந்து ஆட் பண்ணணும். கேரியை ஆட் பண்ணணுங்கிறத விட ஒன் ஆட் பண்ணணும்னு நினைவு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் அண்ட் எண்ட் அரவுண்ட் கேரி. எண்ட் அரவுண்ட் கேரினா அதுதான். ஸோ அந்த ஒன் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. இப்போ வந்து நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா 0 1 0 1 0 1 1 1. ஸோ இதை வந்து எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆன்சருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் 1 டு த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரிசல்ட். ஸோ வந்து நமக்கு கிடைச்ச இது கூட அந்த ஒன்னை வந்து ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கேரி வந்ததுனால என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அப்படியே வச்சுட்டு அது கூட ஒன் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ள என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதுதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். சப்போஸ் இன் கேஸ் கேரி வரல, கேரி வந்ததுன்னா கிடைச்ச ரிசல்ட் கூட நம்ம ஒன்னை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். கேரி வரல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அதில் 2 சான்ஸ் தான் இருக்குது. ஒன்றில் கேரி வரணும், இல்லைனா கேரி வரக்கூடாது. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ கேரி வரல அப்படின்னா இஃப் தேர் இஸ் நோ கேரி அப்படின்னா த ரிசல்ட் ஹாஸ் த ஆப்போசிட் சைன் ஃப்ரம் த ஆன்சர் and is the ones complement of the answer. ஸோ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோ அதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தான் வந்து அதோட ரிசல்ட் அப்படின்ட்டு. அது மாதிரி ஆப்போசிட் சைன் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ், நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ். ஸோ என்ன சைன் இருக்குதோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அண்ட் டேக் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ரிசல்ட் டு கெட் த ஃபைனல் ஆன்சர். ஸோ அதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு எடுத்துடணும். அதுதான் வந்து அதோட ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது. கேரி வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒன் வந்து ஆட் பண்ணுவோம். கேரி வரலன்னா தான் இந்த இது என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சைனை சேஞ்ச் பண்ணிடணும். அப்புறமா அந்த மேக்னிடியூடு வேல்யூக்கும் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துடணும். அதுதான் வந்து இதில் பண்ணுற 2 ப்ரொசீஜர். அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது 1001 மைனஸ் 1101 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம அப்படியே வச்சுப்போம். செகண்ட் வேல்யூ தானே நம்ம நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மைனஸ் 110ஓட வேல்யூ என்ன அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 0010ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த வேல்யூ கூட இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தது 2யும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ரிசல்ட்டாக கிடைக்குது. நமக்கு இந்த இடத்துல கேரி எதுவுமே வரல, அதனால நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூன்னு. அதனால தான் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம நெகட்டிவ்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துடணும். ஸோ 0 1 இருக்க இடத்துல 0 1 00. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 9. ஹோல் டெசிமலில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9. இதோட வேல்யூ வந்து 13. ஸோ -13 அப்படிங்கிறப்போ -4 தான் ரிசல்ட்டாக இருக்கணும். அதனால தான் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ -4. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 2 இதில் தான் இருக்குது பாசிபிலிட்டிஸ். நோ வித் கேரி அண்ட் வித்தவுட் கேரி. ஸோ இப்போ வந்து இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டோட அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கான இது. இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இன்னுமே கொடுத்துருக்கேன். இது வந்து +1110, இது வந்து -1101 அப்படின்னா இதுக்கு தான் நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே வந்து எழுதிடுறோம். இதில் வந்து நம்ம ப்ளஸ்ஸை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளஸ் சைனை வந்து 0 அப்படின்னு போட்டிருக்கோம். -1101 அப்படிங்கிறத மைனஸுங்கிற இடத்துல வந்து நம்ம 1 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா 1ங்கிறது மைனஸ் சைனை இண்டிகேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நம்ம சைன் பிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1101 அப்படிங்கிறத 0010 அப்படின்னு போட்டோம். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து 0 வருது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரி வரும். இதில் 0 1 + 1 10 இங்கே போயிடும், கேரி வந்துருச்சு. ஸோ 1 + 1 10 இங்கே ஒரு கேரி வரும். ஸோ 1 + 1 10 இப்படி போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு கேரி வந்ததுனால நம்ம 1 + 1 10 அப்படிங்கிறப்ப இங்கே 0 போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கேரி வருது. கேரி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், அது கூட அதை ஆட் பண்ணிடணும். என்ன ரிசல்ட் கிடச்சிதோ அது கூட 1 ஆட் பண்ணிடுறோம். ஸோ 00001 அப்படின்னு கொடுத்துட்டோம். அதான் வந்து அதோட ஆன்சர். இந்த இடத்துல 0ங்கிறது பாசிட்டிவ்னுங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்குது. கேரி அப்படின்னாலே பாசிட்டிவ் நம்பர் தான் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து வித்தவுட் கேரி வரும். இதில் பாருங்கள் +1010 அண்ட் -110 வருது. ஸோ இதுதான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால இங்கே நம்ம 0 சேர்த்துட்டோம். இது வந்து மைனஸ் நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுப்போம் இல்லைங்களா. அதனால் 1100 அப்படின்னு இருக்கிறத நம்ம 0011 அப்படின்னு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் 0011 மைனஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம இங்கே 1ன்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் சைன் பிட்டில். இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. 0 + 1 1 1 + 1 0. ஸோ இங்கே ஒரு கேரி வரும், அதை வந்து நமக்கு டைரெக்டாக போட்டிருக்கோம்.
தென் 1 + 0 1, இந்த இடத்துலையும் 0 + 1 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல கேரி வரல நமக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த நம்பர் மேக்னிடியூட் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை மட்டும் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ 0 0 1 0, இது வந்து சைன் பிட் இல்லைங்களா, அதனால் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 1 0 1, அப்புறம் இது வந்து நெகட்டிவ் நம்பர்னால நம்ம வந்து இங்கே மைனஸ்னு கொடுத்துருக்கோம். அது இந்த இடத்துல 1ன்னு கூட நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. நெக்ஸ்ட் 2's complement of a signed binary number. In 2's complement form, a negative number is in the 2's complement of positive number with the subtraction of two numbers being a minus b equal to a plus 2's complement of b. சேம் அதே தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சைன் மேக்னிடியூட் ஃபார்மேட் பார்த்தோம், அப்புறமா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மேட் பார்த்தோம், இப்போ 2's complement ஃபார்மேட். இதில் வந்து a மைனஸ் b அப்படின்னு ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. இந்த இடத்துல bங்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா bக்கு என்ன வேல்யூவோ அதுக்கு வந்து நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். இதில் ப்ரீவியஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் இதில் வந்து நம்ம bயை வந்து 2's complementஆக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 2's complementனா எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஜஸ்ட் ஒரு டிஜிட்டும் 0னா 1ஆக மாற்றிடுவோம், 1னா 0வாக மாற்றிடுவோம், உங்களுக்கு தெரியும். இப்போ 2's complementனா என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் 1. ஸோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் முதல்ல கண்டுபிடிச்சி அது கூட 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து 2's complement அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள் 115 and 27 இது ரெண்டையும் நம்ம வந்து இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 115 இதோட பைனரி ஃபார்ம் நமக்கு தெரியும், 27ஓட பைனரி ஃபார்ம் தெரியும். ஸோ நமக்கு என்ன தேவை, -27 தேவை. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறோம். 1 வந்து 0 வந்து 1ன்னு மாற்றுறோம். ஸோ 000 வந்து இங்கே 111ஆக மாறுது, 00 வந்து 00வாக மாறுது, 011 வந்து 100 மாறுது. இது வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் முன்னாடியே நம்ம பண்ணது தான். இப்போ 2's complementல என்ன பண்ணணும் அப்படின்னா கூட வந்து 1 ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் 1. ஸோ இப்போ இந்த இடத்துல 100ன்னு இருக்கிறது 101ன்னு ஆகிடும். 1 தானே நம்ம ஆட் பண்ணுறோம், ஸோ 101ன்னு சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து இந்த 115 கூட இதில் என்ன வேல்யூ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ இது தானே, ஸோ அதை அப்படியே இங்கே போட்டு இந்த 2's complement கிடச்சிது இல்லைங்களா, அதுதானே -27ஓட வேல்யூ, இது வந்து 27ஓட வேல்யூ. இப்போ வந்து நம்ம -27 வேல்யூ வந்து ஆஸ் பர் 2's complement ரூல் படி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதை எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்குது, அதில் வந்து நமக்கு கேரி வருது பாருங்கள், 1ன்னு வருது இந்த இடத்துல. ஸோ அங்கன்னா நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் இந்த 1 எடுத்து ரிசல்ட் கூட ஆட் பண்ணுவோம். பட் 2's complementல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி 2's complementல நம்ம ஆட் பண்ணும்போது 3 கேசஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கேரி அதில் வந்ததுன்னு நான் ப்ரீவியஸாக சொன்னேன், இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லும்போது புரியும். ஸோ அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்து 3 கேசஸ் தான் வரும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், when the positive number has a greater magnitude. 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டராக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பொதுவாக நம்ம டெசிமலில் ஆட் பண்ணோன்னா பாசிட்டிவ் நம்பர் பெருசாக இருந்ததுன்னா ரிசல்ட் என்னவாக இருக்கும், நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும் இல்லைங்களா. இப்போ 5 பாசிட்டிவ் நம்பர் வந்து 5 -4 அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து 1. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் நமக்கு வந்து கட்டாயம் வரும். அதே மாதிரி தான் when the positive number has a greater magnitude அப்படின்னா இதுலேயும் என்ன வரும் அப்படின்னா in this case the carry which will be generated. ஸோ பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலே கேரி வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மாதிரியே தான். பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா கேரி ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அண்ட் இஸ் டிஸ்கார்டட் அண்ட் த ஃபைனல் ரிசல்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அடிஷன். ஸோ இதில் வந்து என்ன ஆன்சர் வருதோ அதே தான் ஆன்சர். இதில் வந்து நம்ம அந்த கேரியை கொண்டு ஆட் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டில் கேரி வந்தது அப்படின்னா ரிசல்ட் கூட அந்த 1 வந்து ஆட் பண்ணுவோம். பட் இதில் அப்படி கிடையாது, அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். எது ரிசல்ட்டோ அதை அப்படியே வச்சுப்போம். ஸோ இப்போ பாருங்கள் 011 அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து 0வாக இங்கே போடுறோம். 111 அப்படிங்கிறது 111 அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ
0 111 அப்படின்னு போட்டிருக்கோம். முன்னாடி ஒரு பிட்டு மட்டும் நம்ம சைன் பிட்டுக்காக இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறத இங்கே 0ன்னு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நெகட்டிவ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் நம்பரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் என்ன மேக்னிடியூட் இருக்கோ அதை அப்படியே ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து +1ன்னு பண்ணுவோம். ஏன்னா இது 2's காம்ப்ளிமெண்ட் இல்லைங்களா. ஸோ இந்த வந்து 0ங்கிறது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 1 ஆயிடுது. இந்த மைனஸ்க்கு தான் நம்ம வந்து இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். இது வந்து நெகட்டிவ் வேல்யூ இல்லையா, அதனால் இதை 1ன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த 0 அப்படிங்கிறத 1 போட்டுட்டோம். இந்த 1 அப்படிங்கிறத 0ன்னு போட்டுருவோம். பட் +1 ஆட் பண்ணணும் இல்லைங்களா, அதனால தான் இந்த பிட்டில் வந்து 1ன்னு ஆயிருக்கு. ஸோ இதை நீங்கள் தனியாக வந்து பண்ணி பாருங்கள். 0011ஓட 2's காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் முன்னாடி சொன்னதை வச்சு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1100 வரும். +1 அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த லாஸ்ட் பிட்டில் 1 வந்து 1 இருக்குது. ஸோ இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 1 0 கேரி வரும். ஸோ 1 + 1 0, இங்கே 1 பண்ணுங்கள். சாரி, ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட். 1 அப்படின்னா 10 0, ஸோ 1 போடுறோம். ஸோ 1 + 1 0 வித் கேரி 1. ஸோ 1 1 1 அப்படிங்கிறப்ப நம்ம 1 வித் கேரி 1ன்னு பார்த்தோம். ஸோ 1 + 1 0 வித் கேரி 1 1 + 1 0, ஒரு பிட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா, கேரி வந்து ஓவர் இதாகுது. ஸோ கேரி வந்ததுனால கேரி 1 வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ரிசல்ட்டாக எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 00100ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ரிசல்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ வந்து நம்ம பாசிட்டிவ்ங்கிறது இந்த 0லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பிட்டு வந்து நம்ம சைனுக்காக தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் 4 பிட்டு தான் வந்து மேக்னிடியூடு. ரிமைனிங் 1 வந்து நம்ம இந்த 1 2 3 4 இது 4 தான் வந்து நம்ம வந்து மேக்னிடியூடுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த 0ங்கிறதும் பாசிட்டிவ், இந்த 1ங்கிறது நெகட்டிவ்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டில் நமக்கு வந்து 0 கிடச்சிருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் தான் அர்த்தம். ஸோ வந்து அதுக்கு பதில் நம்ம +ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா வந்து கொஸ்டினில் வந்து பாசிட்டிவ் +0 111 கொடுத்தனால நம்ம அதோட ரிசல்ட்டும் அதே மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்காக +0100 கொடுத்துருக்கோம். கேரி 1 வந்ததுன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேரியை ஜஸ்ட் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் கிடச்சதோ அதை தான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கேஸ் 2, when the negative number is greater. நெகட்டிவ் நம்பர் ஃபஸ்ட்டில் வந்து என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டராக இருந்ததுன்னா என்ன ஆகும், கேரி வரும். நெகட்டிவ் நம்பர் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா கேரி வராது. அதோட ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் வரும். நெகட்டிவ் நம்பர் கிரேட்டராக இருந்தால் ரிசல்ட் நெகட்டிவாக தான் வரும்னு நமக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து என்ன ஆன்சர் கிடைக்குதோ, ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதோ அதோட 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா அதுதான் வந்துட்டு நமக்கு ஃபைனல் ரிசல்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், +0011 இருக்குது அண்ட் -0101 இருக்குது. ஸோ அதோட மேக்னிடியூடை வந்து நம்ம அப்படியே போட்டுடுறோம். முன்னாடி வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம 0ன்னு போட்டிருக்கோம். இது வந்து நெகட்டிவ் நம்பர்னால நம்ம 1ன்னு போட்டுடுறோம் சைன் பிட்டில். பட் அதோட மேக்னிடியூடை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அது நெகட்டிவ் நம்பர், அப்போ தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இது மைனஸில் இருக்குது, நம்ம ரெண்டையுமே வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் பண்ணுறதுனால இது வந்து நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும். ஸோ 0 இருக்குது, அதனால 1 0 1 0 +1 அப்படின்னு பண்ணணும். காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்து அது கூட 1 ஆட் பண்ணணும். எதுக்கு நம்ம பாருங்கள், பை டேக்கிங் 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த மேக்னிடியூட் பிட் ஆஃப் த ரிசல்ட். ஸோ வந்து எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்னிடியூட் பிட்டை தான் எடுக்கணும். அது ரிசல்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்காக இருந்தாலும் சரி. அப்போது அந்த மேக்னிடியூட் பிட்டுக்கு மட்டும் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 1011 அப்படின்னு வரும். இந்த 1ங்கிறது சைன் பிட். ஓகேவா, இப்போ நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 + 1 0 வித் கேரி 1 1 + 1 + 1 + 1னா 1 வித் கேரி 1. ஸோ 1 தான் இங்கே வரும். 0 + 1 1 0 + 1 1. ஸோ இந்த இடத்துல கேரி வரல. வேணா நெகட்டிவ் நம்பர் கிரேட்டராக இருக்குது அப்படிங்கிறப்போ கேரி வந்து வராது. அப்போது அதோட ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சைன் பிட்டை விட்டுறணும். ஸோ இந்த 1 வந்து நம்ம டச் பண்ணவே கூடாது. இந்த 111 மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். 111 சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0001 கிடைக்கும். அது கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா
0010 ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் நம்பர் கிரேட்டர்னா அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து நெகட்டிவ் அப்படின்ட்டு அதில் நம்ம சைன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கேஸ் 3 பாருங்கள். when the numbers are negative, ரெண்டு நம்பருமே நெகட்டிவ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து கேரி ஜென்ரேட் ஆகும். ஸோ 3 கேசஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டராக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா கேரி ஜென்ரேட் ஆகும். தென் நெகட்டிவ் நம்பர் கிரேட்டராக இருக்குது அப்படின்னா கேரி ஜென்ரேட் ஆகாது. ரெண்டு நம்பருமே வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாலும் கேரி ஜென்ரேட் ஆகும். ஸோ கேரி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடணும். சேம் அதுலேயுமே வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை அப்படியே போட்டுருவோம். ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் கிரேட்டர். ஆனால் நெகட்டிவ் நம்பர் ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும் இல்லைங்களா? கிடைக்கிற ஆன்சர் நெகட்டிவாக கிடச்சிது அப்படின்னா நம்ம அதுக்கு கண்டிப்பாக 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அதுதான் லாஜிக். ஆன்சர் வந்து பாசிட்டிவாக கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை எதுவுமே பண்ண தேவையில்ல. கிடைக்கிற ஆன்சர் நெகட்டிவாக கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் அதோட ஃபைனல் ரிசல்ட் அதுதான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 0011 இருக்குது. ஸோ வந்து அதோட 2's காம்ப்ளிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பருக்கும் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல கேரி வருது. ஸோ நம்ம கேரியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த சைன் மேக்னிடியூடை விட்டுட்டு 100 எடுத்து அதோட 2's காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதோட 2's காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா சேம் வந்து 100 தான் அதோட ஆன்சர். இதுதான் வந்து தேர்ட் கேஸ். இப்போ சைன்டு 2's காம்ப்ளிமெண்ட் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்தால் ஜஸ்ட் அடிஷன் தான். ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அடிஷனால் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம டைரெக்டாகவே சும்மாவே ஆட் பண்ணி போட்டுக்கலாம். 0 + 1 வந்து 1, 1 + 0 1, 1 + 0 1, 0 + 1, 0 + 0 1. இதான் வந்து அடிஷன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜிகேக்காக ஒரு நாலேஜ்க்காக சொல்லிக்கிறேன். அடிஷனுங்கிறப்போ அதில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தானே. ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமே வராது. The main difference between 1's complement and 2's complement is என்ன அப்படின்னா 1's complementல வந்து 2 representations of 0 இருக்குது. அதாவது 0 இருக்குது. பாசிட்டிவ் 0 வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 0 0 0 0 0 அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து நெகட்டிவ் 0 அப்படின்னா அதுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது 1 1 1 1 1 இருக்குது. ஸோ 0ல் வந்து பாசிட்டிவ் 0 நெகட்டிவ் 0 கிடையாது. பட் அதில் வந்து சிங்கிள் 0 தான். அதே நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் 1's காம்ப்ளிமெண்ட்டில். அதே 2's காம்ப்ளிமெண்ட்டில் பாருங்கள் 0 0 0ங்கிறது 0 தான். அதோட நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா 000 வருது. பட் அது கூட நம்ம 1 ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து 0 0 0ன்னு ஆயிடுது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் 0 அப்படிங்கிறதுனால 2's காம்ப்ளிமெண்ட் தான் நம்ம வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம் இந்த 0 ப்ராப்ளம்னால. அனதர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா while adding numbers using 1's complement we first do binary addition then add in an end around carry value. ஸோ வந்து அதில் வந்து ஒரு end around carry value வந்துச்சுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். எதில் 1's காம்ப்ளிமெண்ட்டில். பட் 2's காம்ப்ளிமெண்ட்டில் கேரி வந்தது அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டோம். It has only one value for 0 and doesn't require carry values. ஸோ இதில் வந்து நமக்கு கேரி வேல்யூ எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது. இதில் இதான் அதுக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் 1's காம்ப்ளிமெண்ட்க்கும் 2's காம்ப்ளிமெண்ட்க்கும். Thanks for watching. Subscribe our channel to get more videos. If you like our videos, please share it with your friends. Post your valuable feedback.